2025ல ஒரு மனுஷன் நிம்மதியா படுத்து தூங்குறான். காலையில எந்திரிச்சு பார்த்தா 3025ல இருக்கிறான். அவனோட வீட்டு வாசல்ல ஒரு ஸ்பேஸ் ஷிப் அப்படியே வந்து இறங்குது. மிரண்டு போயிடுறான். என்னடா இது நம்ம ஊர்ல ஏலியன்ஸ் வந்துடுச்சா அப்படின்னு அவன் பயப்பட பார்த்தா உள்ள இருந்து மனுஷங்க இறங்கி வராங்க. நாமெல்லாம் இப்ப வேலை தேடி பக்கத்து நாடுகளுக்கு தானே போறோம். ஆனா இவனுக்கு என்னடான்னா பக்கத்து பிளானட்டுக்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. என்ன மச்சான் எங்க வேலை பார்க்கற? நம்ம மார்ஸ்ல தான். நீனு நான் நம்ம ஜூபிட்டர்ல தான்டா வேலை பார்க்கறேன் அப்படின்னு நார்மலா பேசிக்கிறாங்க. என்னடா நடக்குது இங்கன்னு நம்ம பையன் சும்மா ஆச்சரியத்துல மூழ்கி பூமியை திரும்பி பார்த்தா பைக்கும் காரும் ரோடுல தானே போகும். ஆனா இங்க சும்மா வானத்துல பறக்குது. அட பாவிகளான்னு ஆச்சரியப்படுறதுக்கு முன்னாடி சூப்பர்மேன் சூட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தன் வானத்துல பறந்துகிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா இப்ப இருக்கிற சூப்பர் பைக் மாதிரி ஃபியூச்சர்ல சூப்பர்மேன் சூட்டான். அதோட ரேட்டு மட்டும் பல்லாயிரம் கோடி. இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே ரோட்ல நடந்து போன அவனுக்கு அடுத்த ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆழமான கடலுக்கு அடியில மக்களை ஏத்திக்கிட்டு ட்ரெயின் போகுது. கடலுக்கு அடியில மாளிகை மாதிரி வீடுகளை கட்டி வச்சு சந்தோஷமா வாழ்றாங்க. கடலுக்கு உள்ளேயே குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா பைக் ஓட்டி விளையாடுறாங்க. சிட்டி முழுக்க ராட்சச சைஸ்ல இருக்கிற ரோபோட் சுத்திக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் மக்களை காக்கிறதுக்காக கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. இதெல்லாம் பத்தாது பெண்களை பாதுகாக்கிறதுக்காக 24 மணி நேரமும் மினி சைஸ் ரோபோட் சுத்திக்கிட்டே இருக்கும். எவனாச்சும் பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டான் மயக்க ஊசி போட்டு ஜெயிலுக்குள்ள போட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். இப்ப இருக்கிற மாதிரி கோர்ட் தண்டனை எல்லாம் அப்போ கிடையாது. கம்ப்யூட்டர் கிட்ட ஒருத்தன் என்ன தப்பு செஞ்சான்னு சொல்லி கம்ப்யூட்டர் கொடுக்கிற தண்டனையை தான் அவனுக்கு நம்ம கொடுக்கணும். கடலுக்கு அடியில தான் ஜெயிலே இருக்கும். அந்த மோசமான சிறையில தப்பு செஞ்சவனை தள்ளி தண்டனையை கொடுப்பாங்க அள்ளி. இருக்கிறதுலயே மோசமான தப்பு செஞ்சவனை இந்த யூனிவர்ஸ் விட்டே வெளியே தூக்கி போடவும் வாய்ப்புகள் இருக்கும். இப்போல்லாம் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனா ஹோட்டலுக்குள்ள இருந்து சாப்பிடலாம். ஆனா இங்க கதையே வேற. மேக கூட்டங்களுக்கு நடுவுல ஆகாயத்துல பறக்கிற ஹோட்டலே இருக்கும். அங்க போய் நம்ம சாப்பிடலாம். ஆஹா, கேட்கவே பயங்கரமா இருக்குல்ல. இது மட்டுமா, இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் வந்துச்சுன்னா துப்பாக்கி பீரங்கின்னு எந்த சம்பவமும் இல்லாம ஒட்டுமொத்தமா ரோபோட்ஸுக்கும் தான் சண்டையே நடக்குது. போர்ல இருந்து பக்கத்து நாட்டை உளவு பார்க்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே ரோபோட்ஸ் தான். மழை வெயில் காத்து குளிர் இதெல்லாம் நம்மளே கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த அளவுக்கு இங்க டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. மழை வேணுமா மழை இருக்கும், குளிர் வேணுமா குளிர் இருக்கும். அப்புறம் மக்களுக்கு கவலை எதுக்கும்? நாய் பூனை கோழி எல்லாம் அரிய வகை மிருகங்களா ஜூல வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா மக்கள் வீட்டுல செல்ல பிராணிகளா என்ன இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? இதோ பாருங்க. வயசான பாட்டி பியூட்டியா வாக்கிங் கூட்டு போற இந்த கியூட்டி தான் செல்ல பிராணியே. இந்த பூனை பாலை திருடாது, கரண்ட திருடும். இப்படி உலகம் முழுக்க ரோபோட்ஸோட ஆளுகை மட்டுமே நிறைஞ்சிருக்கும். ரோபோட்ஸ மனுஷன் ஏக்குற காலம் போய் மனுஷனை ரோபோட்ஸ் ஏக்குற காலம் அது. வயசானவங்களை பராமரிக்கிறதுல இருந்து வீடுகளை கிளீன் பண்ற வரைக்கும் ரோபோட்ஸே பார்த்துக்கும். காலங்காத்தால எழும்பி குளிச்சுக்கிட்டு கிளம்பி அப்படியே ஜூபிட்டர்ல போய் வேலையை பார்த்துக்கிட்டு திரும்பி வர வழியில மார்ஸ்ல போய் ஜாலியா ஒரு டீயை போட்டுக்கிட்டு நிலாவில போய் துள்ளுவதோ இளமைன்னு துள்ளிக்கிட்டு ஈவினிங் டயர்டா வீட்டுக்கு வந்தா மிதக்கிற பைக்கு பறக்கிற காருன்னு ஒரே ஜோரு. நீ எந்த ஜாதி நான் எந்த ஜாதின்ற கேள்வியே இங்க கிடையாது. நான் ஜூபிட்டர்ல பிறந்தேன், நீ மார்ஸ்ல பிறந்தியா இல்ல மூன்ல பிறந்தியான்றதுதான் கேள்வியே. இதெல்லாம் பார்த்து ஆஹான்னு வியந்து மெய் மறந்து போன அந்த பையன் லாஸ்டா ஒரு டைம் மிஷின் கிட்ட வந்து சேர்றான். அந்த டைம் மிஷின்ல வே டு 2025 இருக்கு. அவன் கிளிக் பண்றான். ஒரு வழியா மறுபடியும் 2025 வந்து சேர்றான். அப்புறம் மக்களே, இந்த 3025 டைம் டிராவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் ஒரு சூப்பர் டாபிக்கோட வருவேன். அதனால இப்போதைக்கு கிளம்புறேன்.